Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 468 பார்ட் 2. ஓபன் பண்ணா வழக்கம் போலதான் நம்ம நேவியும் பைரட்ஸும் விடாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சின்ன கேப் கூட விடல. ஏன்னா போன பாட்டுல ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ணானுங்கல்ல. இப்ப என்னன்னா அந்த பைரட்ஸ் பைலால தாக்கு பிடிக்க முடியல. சொல்ல போனா நேவி ஆளுங்க ஏகப்பட்டு இருக்காங்களே. லூஃபியுமே கேப் விடாம ஒரு சைடு அடிச்சு பொலந்து கட்டிட்டு இருப்பான். அந்த டைம் தான் இவானோட என்ட்ரன்ஸுக்கே 7 பேரை காலி பண்ணிட்டு தான் லேண்ட் ஆவான். இப்ப லூஃபி எப்படியாச்சும் ஏசு கிட்ட நெருங்கி போகணும் அப்படின்னு ரூட்டை காலி பண்ணும்ல. சோ அதுக்காக ஜிம்பை கிட்டயும் இவான் கிட்டயும் ஹெல்ப் கேட்பானா. சரி ரைட்னு அவனுங்க லூஃபிக்கு சப்போர்ட்டா வந்து நின்னுக்குவானுங்க. மக்கா 3 பேரும் அடிக்கிற அடியில வழியில வர்ற எல்லாருமே அடிச்சு திருப்பானுங்க. யாராலையுமே இவங்களுக்கு முன்னாடி நிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அடி. அப்படி இவங்க அடிச்சு போட்டுட்டு போங்கடா வெண்ணைகளான்னு அவங்க பாட்டுக்கு ஓடுவாங்க. கூடவே சப்போர்ட்டுக்கு 1-2 பைரட்ஸும் ஃபாலோ பண்ணி வருவாங்க. இந்த நேவி பயிலுக என்னதான் அடி வாங்கினாலும் லூஃபியை விடுறதாவே இல்ல. அவனை தடுத்தே ஆகணும்னு சொல்லி அடுத்தடுத்து ஆளுங்க வந்துகிட்டே இருப்பானுங்க. இவனுங்களே பெரிய தொல்லையா இருக்குது. இதுல கெக்கோ மோரியா வேற குறுக்கால வந்து லூஃபியே உன்னை நான் விடாமாட்டலன்னு பழி வாங்குறக்காண்டி வந்து நின்றுட்டு இருப்பான். இவனை சமாளிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுக்கே டைம் நிறைய ஆயிரும். அதனால லூஃபி ஜிம்பை கிட்ட ஹெல்ப் கேட்பான். நீ போ இந்த லூசு பையல நான் பாத்துக்கிறேன்னு அவன் சண்டைக்கு இறங்கிடுவான். உடனே கேட்க முடியா என்னை எல்லாம் எவனாச்சும் தடுக்க முடியுமா? என்கிட்ட ஜோம்பி சோல்ஜர்ஸ் இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு பில்டப் பண்ணிட்டு லூஃபியை கோட்டை விட்டுருவான். அப்படி கோட்டை விட்டுட்டு உன்னால் தான் நான் கோட்டை விட்டேன்னு ஜிம்பை மேல காண்டாவான். சோ இப்படி இவனுக்கு 2 பேரும் சண்டைக்கு நின்றுட்டு இருப்பானுங்க. சுத்தி இருக்க மெரைனால எல்லாத்துக்குமே பீதி ஆகும். ஏன்னா 2 பேருமே வாரலாடுங்க. அவனுங்க சண்டை ஒண்ணு நார்மலா தொட்டு விளையாடுற மாதிரி எல்லாம் இருக்காது. எப்படியும் கொடூரமா குரங்கத்தனமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு இவனுக்கு ஷேடோ அப்படியே அசையும். என்னடான்னு பார்த்தா அந்த கெக்கோ மோரியா புடிச்சு வச்சிருப்பான். எனக்காண்டி நீங்க தான்டா சண்டை போட போறீங்கன்னு ஒரு 5ல இருந்து 6 சோல்ஜரை புடிச்ச அலேக்கா ஒரு கட்டு. அவ்வளவுதான் அவனுங்க எல்லாம் மயக்கம் போட்டு வந்துருவானுங்க. அந்த ஷேடோவை இவனோட பாடிக்குள்ள யூஸ் பண்ணிக்குவான். அப்படி ஷேடோவை யூஸ் பண்ணாதான் கெக்கோ மோரியா பெரிய சைஸுக்கு மாறிடுவானு. உடனே ஜிம்பைய பார்த்து இல்ல நான் ஷேடோவை சாப்பிட நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் போவேன். அதனால என்னெல்லாம் யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். உடனே ஜிம்பை பார்த்துட்டு பெரிய சைஸுக்கு மாறிட்டீனா நீ என்ன பெரிய வெண்ணையா? ஏண்டா அடுத்தவன் ஷேடோவை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் பவரை யூஸ் பண்றேன்னு சொல்லி என்கிட்டயே பீத்திட்டு இருக்க. அப்படி அடுத்தவன் பவர் எல்லாம் வச்சுட்டு உன்னால ஒண்ணு கிண்ட முடியாதுப்பா. தான் பவர் தான் தனக்கு யூஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லுவானா. அவன் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனோட கத்திரிக்கோள் இருக்குல்ல அதையே 2ஆ பிரிச்சு கத்தியா யூஸ் பண்ணுவான். இதுல வேற நம்ம ஜிம்பையோட ஷேடோவை வேற எடுக்க போறானாமா. இதெல்லாம் ஓவரா இல்லையாடா? ஜிம்பை எல்லாம் எதுவுமே பேச மாட்டான். நீ பேசுடா, நீ எவ்வளவு பேசணுமோ பேசு. கடைசியில நல்லா வாங்க போறேங்கிற மாதிரி தான் லுக் விடுவான். அவன் நான் உன்னைய புடிச்சு இனி உன் வாழ்க்கை பூரா அண்டர் சீல வச்சு அமுக்க போறேன், அதுவும் அந்த இடம் டார்க்கா இருக்குன்னு சொல்லி பில்டப்பா பண்ணிட்டு இருந்தவன டேய் முதல்ல சண்டை வாடான்னு கூப்பிடுவான். இந்த வந்துட்டாடான்னு சொல்லி ஓங்கி அவன் கையில இருக்க கத்தியை வச்சு ஒரே போடு. ஜிம்பை ரொம்ப எல்லாம் பயந்து தப்பிச்சிருக்க மாட்டான். ஒரு நூல் தான் தள்ளி நின்றுப்பான். அடுத்தும் அப்படித்தான் தலையோட வச்சு ஒரு அட்டாக் பண்ணுவான். ஒரு நூல் தான் குனிஞ்சு எந்திரிப்பானே தவிர பயந்து ஓடுறதோ இல்ல அடிச்சு புடிச்சு ஓடுறதோ இல்ல அந்த அட்டாக்கை தடுக்கிறதோ அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. இது அந்த கெக்கோ மோரியாக்கு காண்டாயி காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுவானா. அந்த டைம் தான் ஃபிஷ்மேன் கராத்தேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவன் அட்டாக்கை தடுக்க மட்டும் தான் செய்வான். அதுக்கே அவனால நிக்க முடியாம பேக் அடிப்பான். அதுக்கப்புறம் ஜம்பா போட்டு பாஞ்சு வந்து நெஞ்சிலேயே ஒரு குத்து. அவ்வளவுதான் அவனுக்குள்ள இருக்க ஷேடோல வெளியே போய் மறுபடியும் பையன் வீக் ஆயிட்டான். உடனே ஜம்பை பார்த்துட்டு என்னப்பா தம்பி எடுத்த ஷேடோலாம் பிச்சுக்கிச்சு, நீ பேசாம போய் ஒழுங்கா உன் பாடியை நல்லா ட்ரெயின் பண்ணு. இப்ப எல்லாம் இருந்தீங்கன்னா உருப்பட மாட்டேன். சரி எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது வழிய விடுமா. அவடே இன்னும் சண்டை முடியலடா நான் உங்ககிட்ட சண்டை போட்டே தீர வேண்டான்னு கத்திட்டு கிடப்பான். அதே நேரம் இவானும் லூஃபியும் ஏச நோக்கி வேகமா போய்கிட்டே இருப்பாங்க. வழியில நேவி சோல்ஜர்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. லூஃபி எப்பவும் போல அவன் ஸ்டைல அடிச்சு தெருக்கி விட்டுக்கிட்டு போய்கிட்டே தான் இருப்பான். எப்படி லூஃபி முன்னேறி போகிறத டஷிகியும் கேப்டன் ஸ்மோக்கரும் பாத்துருவாங்க. ஸ்மோக்கர் தான் ஆல்ரெடி லூஃபியை புடிச்சே தீர்வேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருந்தானே. சோ மின்னல் வேகத்துல போய் ஒரே அடி நம்மளால அடிச்சு புரண்டு அப்படியே சுருண்டு அடிச்சு போவான். யாரா நம்மள இப்படி அடிச்சான்னு பார்த்தா ஸ்மோக்கர். இவானு என்ன இவ்வளவு நேரம் கூட வந்து நம்ம லூஃபியை காணுன்னு சுத்தி முத்தி பாப்பான். அவங்க கேப்டன் ஸ்மோக்கர் கிட்ட மாட்டிட்டான். இங்க இவன் குமா கிட்ட மாட்டிட்டான். அவன் வழக்கம் போல லேசரை வச்சு கண்ட மேனிக்கு இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க லூஃபிக்கு அவன் அடிச்ச அடி பயங்கரமான வலி. ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் கையில வச்சிருக்க ஆயுதத்தோட எண்டுல சி பிரிசம் ஸ்டோனை ஃபிட் பண்ணி வச்சிருக்கான். அதனால அதை வச்சு எவன் அடிச்சாலும் அவனுக்கு சங்கு தான். உடனே லூஃபி இனிமேட்டு இவன் கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி செகண்ட் இயர் எடுத்து கண்ட மேனிக்கு பஞ்ச் பண்ணுவான். அவன் தான் புகையாச்சே என்ன அடிச்சாலும் வேலைக்கே ஆகல. அப்படியே அங்க இருந்து ஒரு ஜம்ப போட்டு சல்லுன்னு மேல போவானா. அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு. அந்த டைம் டஷிகி பாஞ்சு வந்து லூஃபி அட்டாக் பண்ண வருவான். கண் நிமைக்கும் நேரத்துல நம்மளால அங்க இருந்து எஸ்கேப். எங்க போனான்னு பார்த்தா அவன் ஸ்மோக்கரை தான் வேட்டி போய் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு அடிச்சாலும் ஒன்னும் ஆகாது. அவன் புகையாதான் கலைஞ்சு போவான். பட் இருந்தாலுமே இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டே தான் இருப்பான். அப்படி கடைசியில ஒரே அடி அடிச்சு அவனை மொத்தமா புகையா மாத்திடுவான். அதுக்கப்புறம் தான் ஸ்மோக்கருக்கு தெரியுது முன்ன விட இப்போ லூஃபியும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு. பட் இருந்தாலும் என்கிட்ட வேலைக்காகறான்னு சொல்லி சி பிரிசம் ஸ்டோன் வச்சிருக்க அந்த ஆயுதத்தை நம்ம லூஃபியோட கழுத்தோட வச்சு ஒரு அடி அடிச்சு அப்படியே கீழே வரைக்கும்
இழுத்துட்டு வந்து சட்டுன்னு ஒரு அடி, நம்ம பையன் நாக் அவுட் ஆயிருவான். உன் பவர்லாம் என்னைய பீட் பண்ண பார்த்தா ராக்கனா, ஏன்னா நான் ஸ்மோக்குன்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்ணுவான். லூஃபிய ஸ்மோக்கர் குடிச்சிட்டான உடனே அங்க சுத்தி இருக்க நேவி ஆளுகளுக்கெல்லாம் செம ஷாக்கு. எல்லாருமே ஒரு செகண்ட் அசந்துருவாங்க. லூஃபி இருந்துட்டு விடுறா நான் போனுன்னு எவ்வளவு சொல்லுவான், ஆனா அவன் விட மாட்டான். அவனுக்கு இன்னைக்குதான் மேட்ரே தெரியுது எதுக்காக லூஃபிய காப்பாத்த டிராகன் வந்தான்னு. தெரிஞ்ச என்ன பிரோஜனம், போன டைம் டிராகன் வந்ததுனால தான் லூஃபி தப்பிச்சிட்டான். ஆனா இந்த டைம் நான் விடுறதா இல்ல. நீ காலிடான்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹை சைஸ்ல ஒரு ஹீல்ஸ வச்சு கேப்டன் ஸ்மோக்கரோட மூஞ்சிலேயே யாரோ ஒருத்தர் நங்குன்னு மிதியா வைப்பாங்க. அப்படியே தேய்ச்சிக்கிட்டு போவான். அவனுக்கு பயங்கர ஷாக்கு. என் பாடியே கம்ப்ளீட்டா ஸ்மோக்கு. அப்பவுமே யாரா அடிச்சு தெறிக்க விட்டுன்னு ஷாக்கா பாப்பான். இவங்களுமே அசந்து போயிருவாங்க, யாரு ஸ்மோக்கர் அடிச்சதுன்னு. ஹை ஹீல்ஸ்னா வேற யாரு, நம்ம போவா தான். லூஃபி மேலேயே கையடிச்சிட்டான்னு காண்டாவா. அவனுக்கு இன்னும் காண்டாவும். பின்ன ஹன்காக்கு வந்து வார்லாட்ல ஒரு ஆளு, அவ லூஃபிக்கு சப்போர்ட் பண்ணானா அப்ப நீ என்ன வார்லாடு பொசிஷன்ல இருந்து ரிசைன் பண்றியா அப்படி இப்படின்னு மிரட்டுவான். அவளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு முக்கியமான ஆளை நீ இப்படி அடிப்ப, எனக்கு இருக்க கோவத்துக்கு மகனே நான் உன்னை அடிக்கிற அடியில என் ஹீல்ஸ் பிச்சுக்கும் வாய அத்துக்குண்டா, என்னதான் புகையா இருந்தாலும் உன்னைய துண்டு துண்டா வெட்டி என் பாம்புக்கு ஸ்மோக் பண்ண கொடுத்துருவான்டா கொய்யால அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவாளா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தெரியுது இது அவளோட ஹாக்கி பவர், அதனால தான் இவனை ஈஸியா அடிச்சிட்டான்னு. இங்க லூஃபி ஹன்காக்குன்னு கூப்பிட்டு அவளை பார்த்து இழிப்பான். அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதே நேரம் இங்க குமா எல்லாத்தையும் அடிச்சு தெரிய விட்டு இருப்பானா. இவான் போய் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவான். டே குமா, என்னைய தெரியலையா, மறந்துட்டியா, நல்லா யோசனை படுத்தி பாரா, இந்த மூஞ்ச யாரும் மறக்க மாட்டாங்க, நீ மட்டும் நீ தடுக்காம விட்டினா போதும், நான் உங்களோட சண்டையே போட மாட்டேன், ஏன்னா நான் ஒரு ஜென்டில் பர்சன் அப்படின்னு பேசி பாப்பான். ஆனா அந்த டைம் டோஃப்ளமிங்கோ, உனக்கு இவனை எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது, இவங்கிட்ட இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, நீங்க சிக்கிட்டீங்க கமாண்டர் ஆஃப் ரெவல்யூஷனரி ஆர்மி அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். வாட் டு யூ மீன், என்னடா சொல்றேன்னு கேட்டா அப்பதான் அவன் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைப்பான். ஆக்சுவலா குமான்னு ஒருத்தன் ஆல்ரெடி உயிரோட இருந்திருக்கான். அவனை டைரன் குமான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இவன் பேசிட்டு இருக்கிறது நிஜமான குமாவே கிடையாது, அவன் ஒரு சைபார்க்கு. அப்ப நிஜமான குமாக்கு என்னாச்சுன்னு கேட்டா அவன் செத்துட்டான். எது, குமா செத்துட்டானான்னு கேட்டு இவான்கோ பயங்கரமா ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.